இன்று மருத்துவர் ஐயா சார்பாக 2 ரிட் மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டன. 2 ரிட் மனுக்களுமே தலைமை நீதியரசர் அவருடைய அமர்வுக்கு வந்தது. ஐட்டம் 17, 18ஆக 17வது ஐட்டம் என்பது தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 30/7/2025 ஒதுக்கியது. அது ஒதுக்கியது விலாசம் சரியான விலாசம் இல்லாமல் அது 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவுக்கு வந்திருக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா தான் என்பதால் அதை விலாசம் மாறி சென்றதை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் ஒரு வழக்கு போட்டு அது 24ஆம் தேதி வருகிறது. அந்த மனுவின் அடிப்படையிலே மாம்பழ சின்னத்தை டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தபோது தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் திறந்த நீதிமன்றத்தில் அப்பா பிள்ளைக்குள் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இன்டர்னல் டிஸ்பியூட் இருப்பதால் தலைவர் என்று யாரையும் அங்கீகரிக்க முடியாது, தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னதால் இவர்களுக்குள் இருக்கும் பிணக்கு தீரும் வரை மாம்பழ சின்னத்தை யாருக்கும் எங்களால் கொடுக்க இயலாது. வருகின்ற 2026 தேர்தலில் இந்த குழப்பம் நீடித்தால் மக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் தெளிவான நிலைமை கிடைக்காது என்பதால் மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டியிருக்கும் இந்த தேர்தலில் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் கடந்த 5/2/2026 அன்று டெல்லியிலே உள்ள தேர்தல் ஆணையரை அணுகி அவரிடம் பார்த்து இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னதின் பேரில் அவர் அதற்கான மனு ஒன்றினை கொடுங்கள் என்று சொன்னார். 1 வாரத்திற்குள் முடிவெடுக்கிறோம் என்று சொன்னார். நாங்கள் கொடுத்த மனுவில் மாம்பழ சின்னம் எங்களுக்கு என்று கேட்கிறோம். இங்கு குழப்பமான சூழ்நிலை இருந்தால் இப்பொழுது அதை நீங்கள் முடக்கி விடுவதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, இந்த தேர்தலில் தற்காலிகமாக முடக்கி விடுங்கள் என்று மனு கொடுத்தோம். அந்த மனுவில் முடிவெடுக்காததால் உயர்நீதிமன்றத்திற்கு வந்தோம். உயர்நீதிமன்றத்திலே மாம்பழ சின்னம் யாருக்கு என்பதிலே குழப்பம் மட்டுமல்ல, சம்பந்தமே இல்லாமல் உறுப்பினரே அல்லாத அன்புமணி தரப்பு உறுப்பினரே அல்ல, தலைவரும் அல்ல, அவர் யாரோ ஒருவர் அதை உபயோகப்படுத்துவது போல மாம்பழ சின்னத்தை அவர் கட்சிக்காரர்களும் மேடையிலும் உபயோகப்படுத்துகிறார். அதனால் அது குழப்பத்தை ஏற்படுத்தும், இருதரப்பினருக்குள்ளே பிரச்சனை உருவாகும், சட்டம் ஒழுங்கு வரும். எனவே தற்காலிகமாக எங்களுடைய மாம்பழ சின்னத்தை எங்களுடைய சிவில் வழக்கு முடியும் வரை அதை முடக்கி வையுங்கள் என்று கேட்டோம். அதற்கு நீதிமன்றத்திலே சிவில் வழக்கு நீங்கள் தாக்கல் செய்துள்ளீர்கள், சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, தலைவர் யார் என்பதை சிவில் நீதிமன்றம் முடிவு செய்யும். அதிகாரம் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்திலே தலையிட அதிகாரம் பெற்றதால் தேர்தல் ஆணையம் இது என்ன என்று பார்த்து விரைவாக மாம்பழ சின்னத்தை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறத்து அந்த மனுவை முடித்து வைத்தார்கள். அது ஒரு மனு. இன்னொரு மனு தேர்தல் ஆணையத்திலே கடந்த 30/5/2025 முதல் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் என்பதை கிட்டத்தட்ட 57 ஆவணங்கள் வாயிலாக ஓராண்டு காலமாக சொல்லி வந்ததும் தேர்தல் ஆணையம் தூங்குவது போல் நடித்து கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது. நாங்கள் வேறு வழி இல்லாமல் தேர்தல் ஆணையத்தை தட்டி எழுப்பி நாங்கள் கேட்ட பரிகாரத்தை கொடுங்கள் என்பதற்காக இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்தோம். அவங்க ரிட் மனுவை என்ன செய்ய வேண்டும்? தேர்தல் ஆணையத்திற்கு வந்த தபாலின் அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் தான் கட்சியின் தலைவராக இருக்கிறார், கட்சியின் தலைவர் அங்கீகாரம் அவருக்குத்தான் என்று அதை பதிவு செய்திருக்க வேண்டும். அதை பதிவு செய்யாமல் அவர்களுக்கே தெரிந்த காரணங்களுக்காக, இன்னும் சொல்லப்போனால் விசேஷ காரணங்களுக்காக அவர்கள் அதை பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தினார்கள். நாங்கள் காலம் தாழ்த்துவதை பொறுத்து கொள்ளாமல் நீதிமன்றம் வாயிலாக அன்புமணி தலைவர் என்று போலி ஆவணங்களை கொடுத்து தேர்தல் ஆணையம் உருவாக்கிய 4/12/2023 ஆவணத்தை ரத்து செய்வதற்காகவும், அதை ரத்து செய்வதோடு மட்டுமல்லாமல் ராமதாஸ் தான் தலைவர் என்பதை பதிவு செய்வதற்காகவும் அந்த வழக்கை தாக்கல் செய்தோம். ஏனென்றால் அந்த ஆவணம் பொய்யாக பெறப்பட்டது மட்டுமல்ல, அந்த ஆவணத்தில் முதல் கண்டிஷனே டாக்டர் ராமதாஸோ யாராவதோ தலைவர் என்று சொன்னால் அல்லது வழக்கு போட்டால்
அந்த ஆவணம் செல்லா நிலையாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நுணுக்கமான ஆவணம் தேர்தல் ஆணையமே அன்புமணி தலைவர் இல்லை என்பதை 35 ஒப்புக்கொண்டு விட்ட ஆவணம் இருப்பதால் அதை நீங்கள் பரிசீலித்து மருத்துவர்தான் அந்த கட்சியினுடைய தலைவர் என்பதை பதிவு செய்ய கேட்டோம். அதிலே சிவில் நீதிமன்றத்தில் நீங்கள் மருத்துவர்தான் தலைவர், மருத்துவருக்கு தான் அனைத்து அதிகாரம் உள்ளது என்று கேட்டிருக்கிறீர்கள். சிவில் நீதிமன்றம் அதை முடிவெடுக்க சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த வழக்கை முடித்து வைத்தார்கள். இதிலே யாருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது. மருத்துவர் ஐயாவுக்குத்தான் வெற்றி. மருத்துவர் ஐயா கோரியபடி மாம்பழ சின்னம் முடக்கப்படவிருக்கிறது. மருத்துவர் ஐயா கோரியபடி சிவில் நீதிமன்றத்திலே அது மருத்துவர் ஐயா தான் தலைவர் என்பதை தீர்மானிக்கின்ற நாள் வந்து கொண்டிருக்கிறது. எது எது சிவில் நீதிமன்றம் OS 664/2026 வழக்கு போட்டு சம்மன் தேர்தல் ஆணையத்திற்கு அன்புமணிக்கு எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் 4 இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கோம். அந்த 4 இடைக்கால உத்தரவு மற்றும் வழக்கு எல்லாமே 25/2/2026 வருது. இன்னொரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாம்பழம் அலாட் பண்ண வழக்கு 24ஆம் தேதி வருது, பிப்ரவரி 25ஆம் தேதி சிவில் நீதிமன்றத்தில் வருகிறது. அன்று சிவில் நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் உத்தரவு பெறுவோம். ஏனென்றால் சிவில் நீதிமன்றத்திற்கு சீக்கிரம் வழக்கை முடிக்க சொல்லி உத்தரவு தேர்தலுக்கு முன்பாக. எனவே மாம்பழ சின்னம் முடக்கப்படும். ஐயாதான் கட்சியின் தலைவர் என்பது சொல்லப்படும். அன்புமணி கட்சி சாராதவர் என்பதாக அது தீர்மானிக்கப்படும். அது திண்ணம். என்று சொன்னால் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினரும் இல்லை. அதற்கு மேற்கொண்டு அவர் அப்பீல் செய்யவில்லை. கட்சியிலே இல்லாத நபரை ஊடகங்கள் தலைவர் என்று சொல்வதே தவறு என்று இன்னொரு வழக்கு போட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அன்புமணி உதயசூரியன் சின்னத்தில் நிற்கலாம், இரட்டை இலையில் நிற்கலாம், தாமரையில் நிற்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் மாம்பழத்தில் நிற்கவே முடியாது. அதை நாங்கள் திண்ணமாக சொல்லுவோம். எனவே அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சேராதவர், உறுப்பினரே இல்லாத நபர். அவரை பற்றி எந்த கோரிக்கையும் இனி வைக்க முடியாது. அன்புமணி பழனிசாமியுடன் பாட்டாளி மக்களுக்காக கட்சிக்காக கூட்டணி என்று சொன்னது சட்ட விரோதம் என்ற வழக்கும் சிட்டி சிவில் கோர்ட்டில் உள்ளது. எனவே அவர்கள் கூட்டணி வைத்தது செல்லாது. பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் அவருக்கு கிடைக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லாமல் அவர் சுயேட்சையாக நின்று கொள்ளலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.